ப்ராப்பர்ட்டி. என்னம்மா அப்படி பாக்குற? ப்ராப்பர்ட்டி எடுக்கவே இல்ல, அதுக்குள்ள போறீங்க. ஓகே, சுஜிதாக்கா எடுத்த அந்த கூலிங் கிளாஸுக்கு எந்த கோமாளி வராங்க அப்படின்னு பார்க்கலாம். அடி நாம் முடிச்ச கிளியே வாசமல கொடியே மனசு தவிக்குதடி நீ கூடு விட்டு வெளி. ஓகே, இன்னைக்கு வந்த குக்லே சுஜிதாக்காக தான் ஒரு சூப்பரான பேர் அமைஞ்ச மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துப்போம். அந்த பஸ்ஸுக்கு போயிடலாம்க்கா. Thank you. ஓகே, இந்த 7 பெட்டியில இருந்து அடுத்து எடுக்க போறது நான் தான். யார் தான் எடுக்க போறாளோ? ஏன் அவன் எடுத்துருச்சு என்ன? ஓகே, அக்ஷய் கமல் எடுத்த அந்த முத்துக்கான கோமாளிய முத்தலகு, நீ வந்திருக்கனால ஒருத்தர் முத்து முத்தா பல்ல வச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. யாரா ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா பாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு வேணாம். ஓகே, அக்ஷய் கமல் and ஹன்ஷிதா, all the very best. நீங்க உங்க பஸ்ஸுக்கு போலாம் ப்ளீஸ். ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்றத பாத்துறலாம். 8 ரூபா விச்சரு. இந்த அருவா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண அருவா கிடையாது. சொல்லுங்க. சும்மா வீசு. அநேகமா இந்த கத்தியை பார்க்கும்போது யாரோ எள்ளி வெட்டுறவனா இருப்பானோ. இல்லன்னா கத்தி சானா புச்சா 5 ரூபா. கத்தி சானா புச்சா இதெல்லாம் பேசி வச்சாடா பண்றீங்க அந்த நகைச்சுவையே. சோ திவ்யா துரைசாமி எடுத்த அந்த கத்தி அருவாள் கோமாளி வாங்க. முத்தழகு நயனாமி என்ன பென்சில் முத்தழகு என் பொண்டாட்டி செருப்படி வாங்குவா. பென்சில் இது இந்த பக்கம் சைடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் திவ்யா துரைசாமி, நீங்க கேட்ட ஒரு கோமாளி உங்களுக்கு வந்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில முதல்ல வரவங்களுக்கு தான் கிடைக்கும்னு பெரியவங்கன்னா சும்மாவா சொன்னாங்க? உனக்கு ப்ராப்பர்ட்டியே இல்லை, நீ போய் மணி அடிக்க வேண்டியதுதான். உள்ளவே இல்ல. என்ன நடக்குது இங்க? சோ இந்த வாரம் வந்திருக்கிற இன்னொரு புது வரவு கோமாளி DSK. பேரந்தா? என்னோட பேரா பரமே. பரமா? ஒரு மாசத்துல மலையாளத்தை கத்துக்கிறேன். மீனுண்டு, ஃபிஷ் உண்டு, கறிமீன் உண்டு, கழிச்சுடு. இது விஜய் சேதுபதியானோ? இல்ல, விஜய் சேதுபதியாவா? விஜய் சேதுபதி சவுண்ட் அல்ல. விஜய் சேது அப்படி இருக்காதுமா. இப்படி பேசினாதான் விஜய் சேதுபதி. அல்ல, எனக்கு அது மாதிரி தெரியுது. இப்ப நான் விஜய் சேதுபதி மாதிரி தான் பேசுறேன். அல்ல, அவர் வந்து சசிகுமார். காட்டுப்பூனை வாய மூடு. நீங்க அவர் நினைச்சா அவரு, இவர் நினைச்சா இவரு. ஆமா, இங்க வா, முன்னாடி வா சுனிதா. சொல்லு மாமா. உன் பேர் என்ன? பேரு தாண்டா சுனிதா. ஓகே, பேரிங் எல்லாம் முடிச்சு குக்ஸ் அண்ட் கோமாளி சமைக்கிறதுக்காக ரெடியா வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம செட்ல? இது பாத்தீங்கன்னா you are going to prepare பாரம்பரியமான ஸ்டார்டர். அதாவது கிராமத்துல ஒத்து போற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டார்டர். இந்த கிராமத்து விருதுன்னு சொல்றதால கிராமத்து ஒத்து போற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் சிட்டி கிட்ட வரலாமாப்பா? சம்திங் அப்ப ஒரு சிட்டி கிட்ட வரக்கூடாது. கொஞ்சம் கிட்ட. சரி பாப்ல 5 கிலோமீட்டர். ஓகே பாப்ல. ஓகே, பெஸ்ட் பார்ட் இதுக்கு உண்டான டைம் 30 நிமிஷம் தான். 30 நிமிஷத்துக்கு மேல யாராவது சமைச்சாங்கன்னா நீங்க செஞ்சு தருவீங்க. மரியாதை கண்டு போ, உனக்கு மரியாதை ராஸ்கல். அந்த பர்టిక్యులர் டிஷ் நாட் பி வேலிட். லவ் யூ பா. அதாவது நாங்க வேல்யூ பண்ண மாட்டோம். எங்க வரேன், என்னலோ அடிபட்டு வந்திருக்கு. இது கூட பார்க்க முடியாதா? தளபதி டயலாக்.
அப்படியா? ஆர் யூ கிளியர் ஆல் ஆஃப் யூ? அதாவது இவங்களை அப்படி ஈஸியா குக் பண்ண விட்டக்கூடாது. அதுக்கு ஒரு பொருள் வச்சிருப்பேன்ல, அந்த பொருள் இதோ. ஓகே, சோ கண்டிப்பா உங்க முன்னாடி இருக்க பொருள்லாம் பார்த்தோன்னா இதை வச்சு என்ன பண்ணோம், என்ன நடக்கும்னு யோசிப்பீங்கல்ல, அதை சார் சொல்லுவாரு. அதாவது முதல் 10 நிமிஷம் குக்ஸ் எல்லாம் வந்து பானைய உங்க இடுப்புல வச்சுட்டு 2 சைடுல வச்சுட்டு இப்படிதானுங்கண்ணே. இப்படி வச்சுட்டு நீங்க வந்து கோமாளிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், அவங்க சமைப்பாங்க. எல்லா வாட்டி நாங்களே சமைச்சா குக்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்க அப்பா? அடுத்த 10 நிமிஷம் கோமாளிகள்லாம் இந்த பானையை கையில வச்சிருப்பாங்க, நீங்க சமைக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்க 2 பேரும் வச்சுப்பீங்களா? ஒருவேளை நாங்க வெளிநடப்பு செஞ்சோம்னா உங்க குக்கு துரத்தி அடிப்பாங்க. ரைட் விடு. ஸோ மொத்தத்தில் 30 நிமிஷத்துல 10 நிமிஷம் கோமாளி மாதிரி குக்கு மாதிரி கோமாளி. லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஃப்ரீ பண்ணிடுவோம். குக்ஸ் அண்ட் கோமாலிஸ் உங்களோட ஹிண்ட்ரன்ஸை எடுத்துட்டு உங்க ஒர்க் ஸ்டேஷன் போங்க. ஓகே, கண்டிப்பா இவ்வளவு ஸ்பெஷலான ஒரு வில்லேஜ் விருந்து வாரத்துல வந்து இங்க நம்ம முன்னாடி என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, வாட் இஸ் திஸ் மணிமேகலை? எஸ், ஒரு சில முக்கியமான பொருட்கள்லாம் வச்சிருக்கோம். அதாவது எந்த ஒரு சமையல் சமைக்கணும் அப்படினாலுமே அதுக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் பாரம்பரிய உணவை சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது குவீன் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் எண்ணெய்களின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம தமிழக மக்கள் பாரம்பரிய உணவை கடந்த 100 வருஷத்துக்கு மேல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் வந்து சமைச்சிட்டு வராங்க. ஸோ நல்லெண்ணெய் அப்படின்னாலே முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாத்துக்கும் மைண்ட்ல வரும். இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோட்ல கிராமத்து விருந்து ரவுண்ட்ல ஸ்பெஷலா குக் பண்றதுக்கு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். அந்த பொருள் இதோ. ஊரு எல்லாம் வர்ற மணக்க அசத்தலா ஒரு புட்டிக்க நம்ம காலியா நல்லதான். நமக்கு ஏத்தபடி விலை இருக்க சுவச்சு பார்க்கையில கரங்கட்டிக்க நம்ம காலியா நல்லதான். கரண்டியில மொத்த பாரம்பரியம். உண்மையிலேயே இன்னைக்கு குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்குது கார்டியா தான். இது கார்டியா நல்லெண்ணெய் வழங்கும் கிராமத்து விருந்து சுற்று. ஓகே, நம்ம ஊரு சமையல்னாலே அது கார்டியா நல்லெண்ணெய் தான். இன்னைக்கு இந்த கார்டியா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் நீங்க எல்லாருமே சூப்பரா நிறைய விஷயங்கள் சமைச்சு எங்களுக்கு டேஸ்டிங்காக எடுத்துட்டு வர போறீங்க. ஓகே, எல்லாருமே வந்து கார்டியா நல்லெண்ணெய் எடுத்துட்டு போங்க.